ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம வான்லா சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சீசன் 1 ஓட எபிசோட் 1 and 2 நீங்க பார்க்கலனா அந்த வீடியோவோட லிங்க் கார்ட்ல அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோஸை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க, இன்னும் பெட்டரா புரியும். அண்ட் நான் உங்கள் மதிமை, இது மதிமையின் குரல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போகலாம். எபிசோட் 2ல இந்த உலகத்துக்கு என்னதான் ஆச்சு, மனிதர்கள் எங்க அப்படின்ற கேள்வியோட முடிஞ்சிருக்கும். எபிசோட் 3 பிகினிங்ல மதர், ஈவா, ஆட்டோ அண்ட் ராவிண்டர் கிட் எல்லாரும் லாக்கஸ்க்கு போயிட்டு இருப்பாங்க அந்த ட்ரெய்டரை பார்க்க. அப்போ மதர், நான் இந்த சர்ஃபேஸ்க்காக உருவாக்கப்படல, இங்க ஒரே மேடும் பள்ளமுமா இருக்கு, நம்ம ஒழுங்கா பங்கருக்கே போயிடுவோம், இந்த உலகம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நீ மித்த மனிதர்களோட வந்து சேர்ந்துக்கலாம்னு சொல்லுவாங்க. நான் மனுஷங்களை கண்டுபிடிக்க முடியலன்னா என்னால மனுஷங்க கூட சேரவே முடியாது, அதனாலதான் நான் ராவிண்டர் கிட்ட என்ன லாக்கஸ்க்கு கூப்பிட்டு போக சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு பிளான்ட்டை தொட போவா. அப்ப ராவிண்டர் கிட் அவரோட கட்டையால ஈவா கையிலே அடிச்சு எதையும் தொடுறதோ ஸ்மெல் பண்றதோ ஆர் சாப்பிடவோ செய்யாதன்னு சொல்லுவாங்க. அப்போ சடனா தூரத்துல ஒரு குரல், ஒரு குட்டி குழந்தை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறது ஈவாக்கு கேக்கும். பட் அது ஈவாக்கு மட்டும்தான் கேக்கும். ராவிண்டர் உன் தலைக்குள்ள கேக்குற சத்தமா இருக்கும்னு சொல்லுவாரு. மதரும் ஆம்னிபாட் கிட்ட சவுண்ட் பத்தி கேட்டு எதுவும் இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. பட் ஈவாக்கு மட்டும் அந்த சத்தம் கேக்கும். அந்த சத்தத்தை நோக்கி ஓடுவா. போய் பார்த்தா அது ஒரு பேபி கிரீச்சர். இந்த அனிமல்ஸ் எல்லாம் குடிக்க ட்ராப்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, அது போல ஒரு ட்ராப்ல அந்த கிரீச்சர் மாட்டிக்கிட்டு இருக்கும். அந்த கிரீச்சர் பயத்துல காப்பாத்துங்க, எனக்கு பயமா இருக்கு, அம்மா எங்க இருக்கீங்கன்னு சொல்றதெல்லாம் ஈவாக்கு மட்டும்தான் கேக்கும். ஐயோ பாவம் குழந்தைன்னு ஈவா காப்பாத்தலான்னு போறப்போ ராவி ஈவாவை தடுத்து, உனக்கு என்ன கண்ணு தெரியலையா, அது ஒரு சாண்ட் ஸ்னைப்பரோட குட்டி, அதோட அம்மாவை கூப்பிட்டுட்டு இருக்கு, அதோட அம்மா வந்துட்டா நம்ம எல்லாரும் காலின்னு சொல்லும் போது ஈவா அது பயத்துல இருக்கு, அதுக்கு ஹெல்ப் தேவைன்னு சொல்லுவா. ராவி அதுக்கு, எங்களுக்கெல்லாம் அது பேசுறது கேட்கல, அந்த ட்ராப்ப நல்லா பாரு, அது அந்த ஹண்டர் கிரீச்சரோடது, இந்த ட்ராப் உனக்கு வச்சதுன்றதுல எந்த டவுட்டும் இல்லைன்னு சொல்லுவான். மதரும் ராவி போல அந்த கிரீச்சர் கிட்ட போகாதன்னு கேட்டுப்பாங்க. யார் சொல்றதையும் கேட்காம ஈவா காப்பாத்த போவா. ஈவா கிட்ட போக அந்த பேபி கிரீச்சர் இன்னும் பயந்து, எனக்கு பயமா இருக்கு, அது ஒரு மான்ஸ்டர், என்ன காப்பாத்துங்கம்மான்னு தன்னோட அம்மாவை கூப்பிடும். அதாவது ஈவாவை தான் மான்ஸ்டர்னு சொல்லும். அந்த பேபி கிரீச்சர்ட்ட பேசிட்டே கிட்ட போவா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கேன்னு. பட் அந்த பேபி கிரீச்சர் தன்னோட கொடுக்கு வச்சு அட்டாக் பண்ணும். என்ன உன்னை காப்பாத்த விடுன்னு ஈவா சொல்ல அந்த பேபி கிரீச்சர் புரிஞ்சுகிட்டு அமைதியா இருக்கும். அந்த பேபி கிரீச்சர் வழக்கத்துக்கு மாறா ஈவாவை தான் கிட்ட அலோவ் பண்றத ராவி கவனிப்பான். ஈவா அந்த ட்ராப்பை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்றப்போ அந்த ட்ராப்போட சிக்னல் ஆன் ஆகிடும். ஈவா எவ்வளோ ட்ரை பண்ணுவா, ஆல்மோஸ்ட் ரிலீஸ் பண்ற டைம்ல அந்த ஹண்டர் கிரீச்சர் வந்துருவான். அண்ட் அந்த ட்ராப்ல இருந்த ஒரு ஏர் பலூன் ரிலீஸ் ஆகி அந்த ஹண்டர் கிரீச்சர் கிட்ட அந்த பேபி கிரீச்சரை இழுத்துட்டு போயிடும். ஹண்டர் கிரீச்சர் நம்மள பார்த்துட்டு போறான்னு எல்லாரும் ஒழிஞ்சுப்பாங்க. அந்த பேபி கிரீச்சரை புடிச்சு வண்டியில போட்டுட்டு அந்த ஹண்டர் கிரீச்சர் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவான். இது நியாயமே இல்ல, அது ஒரு குழந்தைன்னு ஈவா சொல்ல, நீ தப்பிச்சிட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்கோன்னு ராவி சொல்லுவான். ஒரு வழியா லாக்கஸ்க்கு வந்து சேருவாங்க. ரொம்ப அழகான இடம், வேற மனுஷங்க இங்க இருக்க வாய்ப்பு இருக்கும்லன்னு ஈவா கேட்க, ராவி ஈவாவை புடிச்சு இழுத்து, வாய்ப்பே இல்ல, பெஸ்டில் உங்களை தேடிக்கிட்டு இருக்கான், நீங்க ரெண்டு பேரும் மாறு வேடத்துலதான் இருக்கணும்னு சொல்லுவான். பெஸ்டில் வேற யாரும் இல்ல, அந்த ஹண்டர் கிரீச்சர் தான். பெஸ்டில் தான் அவனோட நேம். ரெண்டு பேருக்கும் லோக்கல்ஸ் போல மாறுவிடம் போட்டு விட்டுருவான் ராவி. லாக்கஸ் ஊருக்குள்ள போவாங்க. பட் ராவி ஆட்டோவை மார்க்கெட்டுக்குள்ள கூட்டு போக முடியாது, அவனை இந்த குளத்துல இருக்க சொல்லு, குளத்துல இருக்கிற மீன்களை சாப்பிட கூடாதுன்னு சொல்லிடுன்னு ஈவா கிட்ட சொல்லுவான். ஈவா சொல்றத அப்படியே கேட்பான் ஆட்டோ. மார்க்கெட்ல இருக்கிற கோட் வாங்கின ட்ரேடர் ஷாப்புக்கு வருவாங்க. அங்க கார் டோர், லேம்ப், ஸ்டாப் சைன், பைசைக்கிள் போல ஹியூமன் ரிலேட்டட் திங்ஸா இருக்கிறத பார்த்து ஈவா ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவா. அப்போ அந்த ட்ரேடர் அவன் கடைக்கு யாரோ வந்திருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவன் கடை பத்தின ஒரு பெரிய இன்ட்ரோவை கொடுக்க ஆரம்பிப்பான். அப்ப ராவி நடுவுல, யாரும் இங்க உன்கிட்ட பொருள் வாங்க வரல, எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்ல, பொருள் வாங்க வரலன்னா எல்லாரும் கடையை காலி பண்ணுங்கன்ட்டு மூஞ்ச திருப்பிக்கிட்டு போயிடுவான். ஈவா உடனே, நான் ஒரு பொருள் வாங்க தான் வந்திருக்கேன்னு சொல்ல அந்த ட்ரேடர் ஒரு பாட்டை போட்டுட்டு ஒரு பொருளா எடுத்து காமிக்க ஆரம்பிப்பான். எல்லா பொருளுமே ஹியூமன் ரிலேட்டட் திங்ஸாவே இருக்கும். ஈவா அவன் கிட்ட, இந்த கோட் எங்க கிடைச்சதுன்னு சொல்ல முடியுமா ப்ளீஸ்னு கேட்பா. அதுக்கு அவன், அப்போ நீங்க இன்ஃபர்மேஷன் தேடி தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த கோட்டை பார்த்துட்டு, இது டைனாஸ்டியை சேர்ந்தது, இது எங்க கிடைச்சதுன்னு கண்டிப்பா சொல்றேன், பட் அதுக்கு நீங்க எனக்கு 500 ஷெல்லாக்ஸ் தரணும்னு சொல்லுவான். ஷெல்லாக்ஸ் தான் அவங்க ஊரோட காசு. ராவி உடனே, இதுக்கு 500 ஷெல்லாக்ஸான்னு கேட்க, அப்போ 300 ஷெல்லாக்ஸ் ஆச்சும் தாங்கன்னு கேட்பான். ஈவா கிட்ட ஷெல்லாக்ஸ் இல்லன்னு ராவி சொல்லவும் எல்லாரையும் கடையை விட்டு வெளியே துரத்திடுவான். கடைசி ஆஃபரா நாளைக்கு 300 ஷெல்லாக்ஸ் எடுத்துட்டு வந்தா நான் இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன்னு சொல்லிட்டு சாரஸ்
லேக்கஸ்னு ஒரு பிளேஸ்ல இருக்க குவீன் பேலஸ்க்கு போயிடுவான் ஒரு பிசினஸ் விஷயமா. அப்போ உன்னை லேக்கஸ்க்கு கூப்பிட்டு வந்துட்டேன், இப்போ ஆம்னிபாட குடுன்னு ராவி கேட்க, அதுக்கு ஈவா ஆக்சுவல் டீல் டைனாஸ்டி கோட் எங்க கிடைச்சதுன்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் ஆம்னிபாட தரேன், இப்போ 300 lakhs எப்படி ரெடி பண்றது சொல்லுன்னு சொல்லுவான். அவங்க ஒரு ட்ரிங்க் ஷாப்ல இருப்பாங்க. அப்போ அந்த ஷாப் கீப்பர் நீங்க ரேஸ்ல பெட் பண்ணலாம்னு சொல்லுவான். மதரும் ஆம்னிபாடும் கேம்பிளிங்க அப்ரிஷியேட் பண்ணல, அது ஒரு ஸ்பைடர் ஃபிஷ் ரேஸ், இந்த ரேஸ பார்க்க எல்லா இடத்துல இருந்தும் வருவாங்கன்னு சொல்லுவான். அந்த கேம் பத்தின ஹிஸ்டரிய சொல்லிட்டு ஆல்வேஸ் பிக் த வின்னர்னு சொல்லுவான். அந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போயிட்டு இருக்கப்போ மதர் நான் உன்னை இப்படி வளர்க்கல, இந்த பழக்கம் சரியா வராதுன்னு சொல்ல, அதுக்கு ஈவா கொஞ்சம் நம்பிக்கையோட இருங்க, எல்லாம் நான் பிளான் பண்ணபடி நடக்கும்னு சொல்லுவா. அந்த இடமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே கூட்டமா லைவ் கமெண்ட்ரி எல்லாம் போய்கிட்டு இருக்கும். அங்க இருக்கிற பெட்டிங் கவுண்டர் போய் எனக்கு 300 lakhs வின் பண்ணணும்னு சொல்லுவா. அதுக்கு அந்த கவுண்டர் பர்சன் எல்லாருக்குமே வின் பண்ணணும் தான், பெட் பண்ண நீ ஏதாவது ஒரு பொருளை பணைய வைக்கணும்னு சொல்லுவா. அப்புறம் என்ன இருக்கவே இருக்கு, ஆம்னிபாட தூக்கி வைப்பா. இதுக்கு 500 lakhs கூட வராதுன்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ண சொல்லுவா அந்த கவுண்டர் பர்சன். அதுக்கு ஈவா கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு ரிஸ்க் எடுப்பா, மதரை பணையம் வைப்பா. மதருக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. அப்ப கூட ராவி மதரை கடைசியா பாத்துக்கோன்னு நக்கல் அடிப்பான். ஈவா வின் பண்ணுவான்னு அவனுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. எனக்கு இதை எப்படி வின் பண்ணணும்னு தெரியும்னு ஈவா சொல்லிட்டு பெட் பண்ண ஸ்பைடர் ஃபிஷ் செலக்ட் பண்ண போயிடுவா. அங்க இருக்கிறதுலே வீக்கான வயசான ஸ்பைடர் ஃபிஷ் செலக்ட் பண்ணுவா. ராவி கடந்துகிட்டு கத்துவான், நீ சுயநினைவோட தான் இதெல்லாம் பண்றியா, இருக்கிறதுலே நீ செலக்ட் பண்ணதுதான் வயசானது, அதுக்கு கண்ணு தெரியுமான்னு கூட தெரியலன்னு சொல்லுவான். ஈவா அதுக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு உன்னால வின் பண்ண முடியும்னு ஸ்பைடர் ஃபிஷ் கிட்ட மனசுக்குள்ளே பேசுவா. அதுக்கு அந்த ஸ்பைடர் ஃபிஷ் என்னால முடியாது, நான் இதுவரை வின் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க அப்பவே கேம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. 3 ரவுண்ட்ஸ் சுத்தி வந்து அந்த ஃப்ரூட்டை எந்த ஃபிஷ் எடுக்குதோ அதுதான் வின்னர். இதுதான் கேமோட ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரைக்குமே ஈவா பெட் பண்ண ஸ்பைடர் ஃபிஷ் கடைசியில தான் இருக்கும். அதுக்கு உண்மையாவே கண்ணு தெரியல போல. ஈவா அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்பைடர் ஃபிஷ கைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவா. ஈவா கைட் பண்ணவும் ஒருத்தரா தாண்டி செகண்ட் பிளேஸ்க்கே வந்துரும் ஈவாவோட ஸ்பைடர் ஃபிஷ். ராவியும் தன்னை மறந்து ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். கடைசியில எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த ஃப்ரூட்டையும் எடுத்து வின் பண்ணிடும் ஈவாவோட ஸ்பைடர் ஃபிஷ். ஈவாவும் ராவியும் ஹக் பண்ணிட்டு குதிப்பாங்க வின் பண்ணதை நினைச்சு. பட் ராவி எக்ஸைட் ஆனதை ரியலைஸ் பண்ணிட்டு இது வெறும் லக் தான் வெறுப்பேத்துவான். எண்ட் ஆஃப் த டே 300 shells வாங்கிடுவாங்க. என்ன பெட்டிங்க்கு யூஸ் பண்ணது நியாயமே இல்லைன்னு மதர் சொல்ல, ராவியும் ஆமாமா சுத்தமா நியாயமே இல்ல, ஆனா நல்ல ஃபன்னா இருந்துச்சுன்னு மறுபடியும் மதரை வெறுப்பேத்துவான். ஏதோ லக்ல வின் பண்ணிட்ட, இல்லன்னா என்ன பண்றதுன்னு மதர் சொல்ல, லக்கா அந்த ஃபிஷ் கிட்ட பேசி நான் வின் பண்ண வச்சேன்னு சொல்லுவா. பட் மதர் அதை நம்ப தயாரா இல்ல. அந்த 300 shells ராவி கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்கோ, நாளைக்கு முதல் வேலையா அந்த கோட் எங்க இருந்து கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவா. அப்போ அந்த பெட்டிங் கவுண்டர்ல இருந்த பர்சன் உன் பொண்ணு ரொம்ப திறமைசாலின்னு சொல்ல, ராவி உடனே அப்செட் ஆகி அவன் என் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான். மதர் ஈவா மேல கோவத்துல இருப்பாங்க. ராவி கிட்ட நம்ம ஷெல்டர் கண்டுபிடிக்கணும்னு ஈவா கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு ஈவா அந்த ட்ரேடர் ஷாப் கிட்டே இருப்போம், அப்போதான் காலையில அவரை பார்க்க முடியும்னு சொல்லுவா. அதுக்கு மதர் பெஸ்டில் தேடிட்டு இருக்கான், சுலபமா மாட்டிக்க நீயே வழிவகிக்காதன்னு சொல்லுவாங்க. இதுவும் ராவி கிட்ட சொல்லிதான் சொல்லுவாங்க. ராவி கடுப்பாகி இவங்கள ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டு போவான். தயங்கி தான் போவான். அது ராவியோட ஓல்ட் ஃப்ரெண்டோட வீடு. ராவிய பார்த்ததும் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. 2 குழந்தைங்களோட அது ஒரு குட்டி ஃபேமிலி. ராவிய பார்த்ததும் அந்த கிட்ஸ் எல்லாம் ஒரே ஆட்டம். ராவியோட ஃப்ரெண்ட் ராவிய பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. உன்னை பாக்குறதே ரொம்ப அரிதா இருக்கு, எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ பழைய மாதிரியே இருக்க, இன்னும் மாறவே இல்லைன்னு பேசிட்டு இருப்பாங்க. என்ன விஷயமா லாக்கஸ்க்கு வந்திருக்கேன்னு கேட்க, இவங்க 2 பேருக்கும் ஒரு கைடு தேவைப்பட்டுச்சு, ஒரு பிசினஸ் விஷயமா இங்க கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவான். உங்களோட நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஆன ராவியோட ஃப்ரெண்டோட வைஃப் கேட்க, இவங்களை நேத்து தான் எனக்கே தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்றப்போ அந்த கிட்ஸ் தெரியாம ஈவாவோட கேப்ப தள்ளி விட்டுருவாங்க. ஈவா ஹியூமன்னு தெரிஞ்சிரும். எல்லாரும் ஷாக்ல இருப்பாங்க. ராவியோட ஃப்ரெண்ட் எங்க இருந்து இவங்களை கூப்பிட்டுட்டு வந்தேன்னு கேட்க, அது ஒரு பெரிய கதை, பட் இவங்களால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ராவி சொல்லுவான். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆல் ஆர் வெல்கம்னு ராவியோட ஃப்ரெண்டும் சொல்லுவாங்க. ராவி தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க மட்டும்தான் இன்னைக்கு ஸ்டே பண்ணுவாங்க, எனக்கு வெளியில வேலை இருக்குன்னு சொல்லுவான். ஈவாக்கும் ராவி எங்க போறான்னு தெரியாது. ராவியோட ஃப்ரெண்ட் சரி போறதுதான் போற, பென்டாக்கா செஞ்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லுவான். ராவிக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் போல. எல்லாரும் டைனிங்க்கு போயிடுவாங்க. ராவியோட ஃப்ரெண்டோட வைஃப் மதரையும் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஈவன் தோ அவங்க சாப்பிடலனாலும் மதருக்குன்னு தனி ஸ்பேஸ் கொடுத்திருப்பாங்க.
இருப்பாங்க. மதருக்கு இவங்கள ரொம்ப பிடிச்சிரும். அவங்க வீடு, அவங்க நடத்துற விதம்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். குழந்தைங்க 2 பேரும் ஈவாவ ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு நிஜமாவே 10 கால் விரல்கள் இருக்கா? நாங்க பார்க்கலாமான்னு கேட்பாங்க. குழந்தைங்க மட்டும் இல்ல, அவங்களோட அப்பாவும் ஈவாவ ஆச்சரியமா பார்த்துட்டு 10 கால் விரல்கள் இருக்கான்னு கேட்க, போதும் போதும் டைனிங்ல பேசக்கூடாது, சாப்பிடணும்னு அவரோட வைஃப் டைவர்ட் பண்ணுவாங்க. ஈவாக்கு அந்த ஃபுட்ட சாப்பிட தெரியல. ராவி ஒரு அப்பா தன் பொண்ணுக்கு சொல்லி தர்றது போல அத சாப்பிட சொல்லி தருவாங்க. அத ராவியோட ஃப்ரெண்ட் அண்ட் அவரோட வைஃப் நோட்டீஸ் பண்ணுவாங்க. ராவி சாப்பிட்டுட்டு நான் காலையில வந்துருவேன்னு கிளம்பிடுவான். ராவி ஃப்ரெண்ட் அண்ட் அவரோட வைஃப் ராவிண்டர் அப்பப்போ அப்படிதான் அப்செட் ஆயிடுவான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்க கூட அவனை சந்தோஷமா பார்க்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சுத்து வட்டாரத்திலே பெஸ்ட் பாத் ஃபைண்டர் ராவிண்டர்னு சொல்லுவாங்க. அதாவது வழி கண்டுபிடிக்கிறவங்க. அவனுக்கு அவன் ஃபேமிலிய ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ஈவா கேட்க, ராவியோட வைஃப் அண்ட் பொண்ணு இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இத கேட்டு வருத்தப்படுவா. ஈவாக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியாது. அடுத்த சீன்ல அந்த குழந்தைங்களோட அவங்க ரூம்ல தூங்குறதுக்கு போவா ஈவா. அப்போ ஹியூமன்ஸ் எல்லாம் தூங்குவாங்களா? எல்லா ஹியூமன்ஸோட மதரும் ஒரு ரோபோட் தானான்னு சில்லி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க அந்த குழந்தைங்க. கடைசியா உங்க கால் விரல்களை பார்க்கலாமான்னு கேட்க, எண்ணி பார்த்து 10 கால் விரல்கள் இருக்கவும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க அந்த குழந்தைங்க. பெரிய பொண்ணு கிட்ட ஹியூமன்ஸ் பத்தி நீ எங்க தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஈவா கேட்கவும், நீங்க டாரிஸ பத்தி கேக்குறீங்களான்னு சின்ன பொண்ணு கேப்பா. யாரு அதுன்னு ஈவா கேட்கவும், அங்க இருக்க ஜன்னல் வழியா ஒரு வீட காட்டி அங்கதான் அவ இருக்கா, அவளுக்கு ட்ரூத் டெல்லிங் பவர் இருந்துச்சு, பட் இப்போ இல்ல. குழந்தைங்க கிட்ட பயங்கரமான கதைகள், ஹியூமன்ஸ் பத்தி, உலகம் அழியிற பத்தின கதைகள் எல்லாம் சொல்லுவா. அம்மா நாங்க அவளை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களை தூங்க வச்சுட்டு ஆம்னிபாடோட லொகேஷனை டீஆக்டிவேட் பண்ணிட்டு டாரிஸ பார்க்க போவா. அங்க போனா ஈவா வர்றது முன்னாடியே தெரிஞ்சது போல டாரிஸ் வீட்டு கதவு தானாவே திறக்க இங்க இந்த எபிசோடோட கதை முடியுது. எஸ் காய்ஸ், அவ்வளவுதான் 3rd எபிசோடோட கதை. இந்த எபிசோட்ல மான்ஸ்டர் கிரீச்சரோட நேம் பெஸ்டீல். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சீரீஸ நீங்க பார்க்கணும்னா பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த எபிசோடோட உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச எந்த மூவிஸ நான் கதையா சொல்லணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, so that என்னோட அப்கமிங் வீடியோஸை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. Also don't forget to like and share. Okay guys, see you on the next video. Until then, tata bye bye from Madhimai.